வணக்கம். நான் உங்கள் செங்கை சிலம்பு. நம்ம இன்றைக்கி எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னது மாதிரி, இந்தியாவில் பெரிய மாற்றம் வரணும், இந்தியாவில் வந்து நல்லொழுக்கமாக அந்த நாட்டை மாற்றணும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு கல்வியை மட்டும் கொடுக்கக்கூடாது, அறம் சார்ந்த கல்வியும் ஒழுக்கமான வாழ்க்கை நெறிமுறையும் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி சில இடத்துல பதிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, சமுதாயத்தை நேரடியாக நீங்கள் வந்து நம்மளை விட வயது அதிகமாக இருக்கவங்க போய் திருத்தலாம் முடியாது. ஏன்னா அது நடக்கவே நடக்குது. ஏன்னா கம்மியான வயசு உள்ளவங்க சொல்கிறத பெரியவங்க வந்து உண்மைன்னா கூட சரின்னா கூட ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது அந்த மாதிரி மனநிலை தான் இருப்பாங்க. அது உளவியல் ரீதியாக அது பாதிப்பு இருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்லலாம், குழந்தைகள் மூலயமா தான் இந்த இந்தியாவை மாற்றமடைய செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. ஸோ அந்த கருத்து பிரகாரம் நமக்கு எல்லாருக்குமே இப்போ ஒரு தாட் இருக்கு. என்ன இருக்குது அப்படின்னா, குழந்தைகளை வந்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிக பணம் கட்டி பள்ளிக்கூடங்களில் சேர்க்குறோம். என் குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்க. இப்போ பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் என்ன மனநிலை இருக்குது அப்படின்னா, பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து குழந்தைங்க அந்த புத்தகத்தை படிச்சுட்டு மார்க் எடுத்துட்டா அவங்க பெரிய அதிகாரி ஆகிடுவாங்க, நல்ல மனிதர் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது 100க்கு 100 பொய்யான விஷயம். அது அப்படி நடக்கவே நடக்காது. அப்படி நடந்தால் கொஞ்சம் பேர் தான் நடப்பாங்க. கிட்டத்தட்ட படித்தவங்க படிக்காத ஒன்று தான் அது. அது எப்போ சாத்தியப்படும் அப்படின்னா, நிறைய படிக்கிற குழந்தைகளை நம்ம நிறைய நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், சமூக அமைப்புகள், நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லா படிநிலையும் அவங்களுக்கு வந்து கற்பிக்கணும், நேரில் கொண்டு காட்டணும். இப்போ இவர்கள் வந்து நிறைய பணம் கட்டி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க இல்லையா, அதே நம்ம அரசு பள்ளியில் படிக்கிறாங்களா, அவங்களாலேயே போக முடியல அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னா, ஸோ அவங்க முதல்ல வந்து நம்ம சமுதாயத்தை அவங்களை அழைச்சி பண்ணி காட்டணும். ஒரு வருடம் 2 வருடம் நம்மளால் முடிஞ்ச கொஞ்சம் குறிப்பிட்ட வருஷம் வந்து அரசு பள்ளி நம்ம குழந்தைகளையும் படிக்க வைக்கணும். அப்போ அந்த குழந்தைகள் நிறைய கேள்விகள்லாம் வரும். நம்மளையே அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்க, இவங்களாம் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் வரும். நீங்கள் அதே மாதிரி கடல், ஆறு, குளம், குட்டை, பெரிய காடுகள், நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நீர் வரக்கூடிய பருவமழை பெஞ்சால் நீர் வரக்கூடிய வாய்க்கால்கள், இதெல்லாம் குழந்தைகள் பார்க்குறப்ப அவங்களும் நிறைய சிந்தனைகள் வரும். ஏன்னா நீங்கன்னா குழந்தைய போய் அழைச்சிட்டு போங்களேன், நம்ம வந்து இன்றைக்கி சும்மா நடந்து டூர் போகிறோம் அப்படி தான் சொல்லி அழைச்சிட்டு போகணும். நடந்து ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு 100 வருஷத்துக்கு மேலே மரத்துக்கிட்ட அழைச்சிட்டு போகும் குழந்தைங்களை. அழைச்சிட்டு போயிட்டு அந்த மரத்தை பற்றி பேசுங்க. ஒன்று முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்களை சொல்லிக் கொடுங்க. அப்போ குழந்தைங்களை அவங்களே இடத்துல கூப்பிடுவாங்க. நம்ம இன்னொரு நாளைக்கு நடந்து இன்னொரு இடத்துக்கு டூர் போகலான்னு கூப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து பேசுகிறதுக்கு நம்ம பார்க்குறதுக்கு வந்து சாதாரண விஷயமா இருக்கும். இது குழந்தைகளின் பெரும் சிந்தனையை தூண்டும். குழந்தைகள் கேள்விகள் கேட்க கேட்க உலக லெவலில் அறிவு சிந்தனை அவங்களுக்கு வரும். ஏன்னா 10 வயசு இருக்கப்போ சில கேள்வி கேட்பாங்க, 20 வயசு இருக்க நம்ம கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்களே அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு துறை சார்ந்த சிந்தனை வந்துடும். அவங்க மிகப்பெரிய மனிதர்களாக வளருவாங்க. இந்த உலகத்தில் உள்ள நிறைய மனிதர்கள் அப்படி தான் வளர்ந்துருக்காங்க. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் செய்தித்தாள் விநியோகம் அதை விற்பனை செய்யக்கூடிய ஒரு ஏழை மாணவனாக இருந்திருக்காரு. நீங்கள் பாருங்கள், இந்தியாவில் முதல் பிடிக்கமாக இருந்திருக்காரு. அப்போ எல்லாரும் அந்த மாதிரி ஆகணுமான்னா ஆகுவாங்களான்னு கேட்டால் அது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி ஆகிறதுக்கான சாத்தியக்கூறு சமுதாய சூழலை கட்டமைப்பை தெரிஞ்சுக்கிற குழந்தைகள் மிக விரைவில் உயர்ந்த இடத்துக்கு செல்வார்கள் என்பது வரலாற்றில் உலகம் தோன்றியவர்கள் வரலாறுலையும் இருக்குது. நம்ம கண்ணெதிர பெரிய மனிதர்கள் வளர்ந்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட கருத்து. ஸோ குழந்தைகளை முடிஞ்ச வரலையும் புத்தகம் மட்டும் படித்ததுக்கப்புறம் டிவி பார்க்காம அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காமல் குழந்தைகளை முடிஞ்ச வரலையும் வெளியில் நடந்து அழைச்சிட்டு போங்க. அவங்க கூட நிறைய விஷயம் பேசுங்க, நிறைய பொது அறிவு அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அவங்களுக்கு சந்தேகம் வந்தால் தெரிஞ்சதை கற்றுக் கொடுங்க, தெரியாத நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து பேராற்றலாம் வரும். ஸோ இதுதான் நம்மளோட கருத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். குழந்தைகளை வந்து மேன்மைப்படுத்தணும்னா பாடநூல் மட்டும் போதாது, சமுதாய கட்டமைப்போட ஆர்வம் வேணும், அதை கற்றுக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.